அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா போயம் நம்பர் 26, த கிரம்பிள் ஃபேமிலி. த கிரம்பிள் ஃபேமிலினா என்னென்னா, புலம்பிகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு குறை சொல்லி ஏதாவது ஒரு காரணத்துக்காக புலம்பிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் கிரம்பிள்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிறது என்னன்னா, ஒட்டுமொத்தமாக சில குடும்பங்கள் வந்து இந்த மாதிரி குறை சொல்லி பழகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறதை பற்றின போயம் இது. ஒரு ஃபன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் போயம்குள்ளே போயிடலாம். அந்த ஜஸ்ட் இமேஜை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இமேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது குறை சொல்லி சண்டை போட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ சூழ்நிலை என்னைக்கு காரணம் சொல்லக்கூடாது, நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றாங்க. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, there is a family nobody likes to meet. யாரும் சந்திக்க விரும்பாத ஒரு குடும்பம் இருக்கிறது. ஓகேவா? they live, it's said, on complaining street. அவர்கள் புலம்பும் தெருவில் வசிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது யாருமே புலம்பிட்டே ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தை யார் சந்திக்க விரும்புவா இல்லையா? யாருமே விரும்ப மாட்டாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா they live, it's said, on complaining street அப்படிங்கிறது அவர்கள் புலம்பும் தெருவில் வசிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. in the city of never or satisfied, எப்போதும் திருப்தி இல்லாத நகரத்தில், the river of discontent beside, அதிருப்தி நதிக்கரையில். அவங்க எங்க இருக்காங்க? 4 லைனும் மொத்தமா இங்கதான் ஃபுல் ஸ்டாப் சேர்த்து வாசிக்கணும். யாரும் சந்திக்க விரும்பாத ஒரு குடும்பம் இருக்குது, அவர்கள் புலம்பும் தெருவில் வசிக்கிறார்கள், எப்போதும் திருப்தி இல்லாத நகரத்துல, அது அதிருப்தியான நதிக்கரை. இதோட முடியுது. ஓகேவா? அடுத்த 4 லைன் சேர்த்து வாசிக்கணும். இங்கதான் ஃபுல் ஸ்டாப் இருக்கு. they growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss, and whether their station be high or humble, they are all known by the name of grumble. They growl at that and they growl at this. அவர்கள் இதற்கும் புலம்புவாங்க, அதுக்கும் புலம்புவாங்க. ஸோ growlங்கிறது புலம்புறதா இங்க. ஓகேவா? வாட் எவர் கம்ஸ், என்ன வேணாலும் வரட்டும், தேர் இஸ் சம்திங் அமிஸ், அங்கே ஏதாவது தப்பு இருக்கும் கண்டிப்பாக அவங்கள பொறுத்த வரைக்கும். அண்ட் வெதர் தேர் ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள், அவர்கள் வந்து உயர்ந்தோ அல்லது தாழ்ந்தோ எப்படி இருந்தாலும் அவர்கள் அனைவரும் புலம்புவர்கள் என்றே அழைக்கப்படுகிறார்கள். they are all known by the name of grumble. புலம்பிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? the weather is always too hot or cold, summer and winter alike they scold, nothing goes right with the folks you meet, down on the gloomy complaining street. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, காலநிலை வந்து சூடானாலும் சரி, கோல்டா இருந்தாலும் சரி, சம்மர் வந்தாலும் சரி, வின்டர் வந்தாலும் சரி, அவங்க என்னதான் புலம்பிட்டு தான் இருக்க போறாங்க. நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட், நீங்கள் சந்திக்கும் மக்கள் எதுவும் சரியாக நடப்பதில்லை. டவுன் ஆன் த க்ளூமி கம்ப்ளைன்ஸ், அந்த இருண்ட புலம்புற தெருவில் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த 4 லைன் சேர்த்து வாசிப்போம். they growl at the rain and they growl at the sun. in fact their growling is never done. and இங்க ஃபுல் ஸ்டாப் இருக்கு. ஸோ இங்கே முடிக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, மழை பெஞ்சாலும் புலம்புவாங்க, வெயில் அடிச்சாலும் புலம்புவாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா தேர் க்ரோவிங் நெவர் டன், அந்த அவங்க புலம்பல் எப்பயுமே முடியாது. ஓகேவா? அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ் தெம் தெர் இஸ் நாட் எ டவுட், எதுவுமே அவர்களுக்கு திருப்தி அளித்தால் கூட சந்தேகம் இல்லை. தே ஹேட் க்ரோவ்ட் தட் தே நத்திங் டு கிரம்பிள் அபவுட், புலம்புவதற்கு எதுவும் இல்லை என்று புலம்புவாங்க. எல்லாமே அவங்களுக்கு திருப்தி அளிச்சிருச்சு. இனி வாழ்க்கையில எந்த கஷ்டமே இல்லை அப்படிங்கிற வரைக்கும் திருப்தி அடைஞ்சிச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, புலம்புறதுக்கு ஒண்ணு இல்லையன்ட்டு புலம்புவாங்களாம் திரும்ப. ஓகேவா? பட் த கியூரியஸ் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம். ஆனால் விசித்திரமானது என்னவென்றால், அவர்களில் ஒருவரும் கேன் பி ப்ரவுட் டு அக்னாலஜி ஹிஸ் ஃபேமிலி நேம், தங்கள் குடும்ப பெயரை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இதுல என்ன ஒரு கியூரியஸான திங் என்ன இருக்கு அப்படின்னா, புலம்புறதுல அவங்க குடும்ப பேரை ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க மேல தப்பு இருக்கு, என் குடும்பம் தான் அந்த மாதிரி இருக்கு, சூரியனை குறை சொல்லுவாங்க, மலையை குறை சொல்லுவாங்க, என்னது எல்லா சுச்சுவேஷனையும் குறை சொல்ற அவங்க தான் குடும்பத்தை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஃபார் நெவர் எ கிரம்ப்ளர் வில் ஓன் தட் ஹி இஸ் கனெக்டட் வித் இட் அட் ஆல் யூ சி. ஃபார் நெவர் எ கிரம்ப்ளர் வில் ஓன் தட் ஹி இஸ் கனெக்டட் வித் இட் அட் ஆல் யூ சி. நீங்க பார்க்கலாம். அதாவது என்னன்னா, அந்த மாதிரி புலம்புறவங்க அவங்க அதுல கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்ல அவங்களும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. த worst திங் இஸ் தட்
இஃப் எனி ஒன் ஸ்டேஸ் அமாங் தெம் டூ லாங் ஹி வில் லேர்ன் தேர் வேஸ். ஒருவேளை இதுல மோசமானது என்னன்னா, யாராவது நீண்ட காலம் அவங்க கூட இருந்திருந்தீங்கன்னா ஹி வில் லேர்ன் தேர் வேஸ், அவங்களுடைய வழியை அவங்க எப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம், அவர்கள் பழக்கங்களை கற்றுக்கொள்வார் அப்படிங்கிறாங்க. அண்ட் பிஃபோர் ஹி ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள் he is adapted into the family of the grumble. அதுக்கு முன்னாடி என்னன்னா, அவர்கள் புலம்பும் குடும்பத்துல சேர்க்கப்பட்டு விடுவார். அதாவது என்ன, and before he dreams of the terrible jumble he is adapted in the family of the grumble. அந்த புலம்புற ஃபேமிலிக்குள்ள அவங்களும் அடாப்ட் ஆயிடுவாங்க. நீங்க அவங்க கூட டிராவல் பண்ணீங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்களோ அதான். ஓகேவா? அடுத்து, and so it were wisest to keep our feet from wandering into company street. எனவே நம்முடைய கால்களை புலவும் தெருவில் செல்லாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். So and so it were wisest to keep our feet from wandering into complaining street. அந்த புலம்புகிட்டே இருக்க மக்கள் கூட டிராவல் பண்ணாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அப்படி டிராவல் பண்ணா நம்மளே அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் நெவர் டு growl வாட் எவர் we do. நம்ம என்ன செஞ்சாலும் ஒருபோதும் புலம்பக்கூடாது. lest we be mistaken our grumbles too. இல்லையெனில் நாமும் புலம்புவர்கள் என நினைக்கப்படுவோம். let us learn to walk with a smile and a song. நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, சிரிச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாட்டே மெதுவாக நடந்து போகணும். என்ன நடந்தாலும் நம்ம சுற்றியில் உள்ள இருக்க ஒரு புன்னகையுடன் ஒரு பாட்டு நடப்பதை நாம் கற்றுக்கொள்ளணும். no matter if things do some things go wrong. no matter if things do something go wrong. சில சமயங்களில் விஷயங்கள் தவறாக சென்றாலும் பரவாயில்ல. no matter if things do some things sometimes go wrong. பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. and then be our station high or humble. பிறகு நம்மள உயர்ந்தோ தாழ்ந்தோ இருந்தாலும் we will never belong to the family of the grumble. பட் ஆனால் நம்ம இந்த புலம்புற ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சார்ந்தவங்களா இருந்துடக்கூடாது. நம்ம ஒருபோதும் சேர்ந்தவங்களா இருக்க மாட்டோம். ஓகேவா? இது எழுதினவர் பார்த்தீங்கன்னா லூசி மவுட் மாண்ட்கோமரி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் போயம் தான் அது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்ன மோட்டிவேஷன் போயம்னா, என்ன நடந்தாலும் புலம்பக்கூடாது, அவ்வளோதான். அதுவே ஒரு ஸ்கில்லு தான், அதுவே ஒரு மிகச்சிறந்த ஸ்கில்லு தான். நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும், கெட்டது நடக்கட்டும், துரோகம் நடக்கட்டும், ஏமாற்றம் நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் அதை சைலண்டாக மனசுக்குள்ளே வச்சுக்க தெரிஞ்சோம்னா நம்மளை விட ஒரு மோர் பவர்ஃபுல் பர்சன் வேறு யாரும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நேராக க்ளோசரி பார்த்துடலாம். ஆல்ரெடி மீனிங் எல்லாம் பார்த்து டிஸ்கண்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ஒன் சர்க்கம்ஸ்டன்ஸ், அதிருப்தி மனநிறைவு இல்லாமை. ஓகேங்களா? அமிஸ் அப்படிங்கிற இடையில பார்த்தோம், நாட் குவைட் ரைட், அங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். க்ரௌல் அப்படிங்கிறது மேக் எ லோ கட்ரல் சவுண்ட் இன் த்ராட், கரவென்று குரல் எழுப்பது. க்ரௌட்னா அந்த புலம்புறது அப்படியே முனவுறது தான், மேக் எ லோ கட்ரல் சவுண்ட் இன் த த்ரோட். கிரம்பிள் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம், ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்குது, சம்திங் பேட் டெம்பர்டாவே. ஓகே. க்ளூமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேட் ஆர் அன்ஹாப்பி ஆர் டிப்ரெசிங். குவைரஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டேண்டர்ஸ் ஆஃப் த மோஸ்ட் அன்யூஸ்வல், மிகவும் விசித்திரமான. அக்னாலஜ் அப்படிங்கிறது அக்செப்ட் ஆர் அட்மிட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் த ட்ரூத் ஆஃப், ஒப்புக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டெரிபிள் அப்படிங்கிற வேர்ட்னா எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் சீரியஸ். டெரிபிள்ங்கிறது ரொம்ப டெரிஃபிக்னு சொல்லுவாங்க. அதான். வாண்டரிங் அப்படிங்கிறது வாக்கிங் ஆர் மூவிங் இன் எ லெஷர்லி ஆர் எய்ம்லெஸ் வே, இலக்கு இல்லாமல் சுற்றி திரிதல். வாக்கிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மூவிங் லெஷர்லி அப்படி சத்தாப்பா நடக்கிறது, இல்லை எய்ம்லெஸ் வே, ஒரு நோக்கம் இல்லாமல் அலையிறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ க்ளோசரி ஒரு டைம் ரீட் பண்ணியாச்சு. ஓகே, இதோட இந்த போயம் முடியுது. ரொம்ப அருமையான போயம் இது, சிலபஸில் புதுசாக கொடுக்கப்பட்டிருக்காதான் ஹைலைட்டு. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுக்கப்பட்டிருக்க போயமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா மேபி நம்ம டஃப்பாக கேட்கணும்னா அப்படி தான் கேட்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இதில் ஹைலைட்டாக நம்ம சொல்ல வர நீதி என்ன அப்படின்னா, புலம்பக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா? கிரம்பிள் ஃபேமிலியில் இருந்துடக்கூடாது. கிரம்பிள் ஃபேமிலின்னு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபேமிலியை சொல்லலை, புலம்புறதுக்குனே ஒரு கூட்டம் இருப்பாங்க இல்லையா, அதை மீன் பண்ணுறாங்க அவங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.